ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் கிடைக்கவில்லை? ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நான் பெறலை? ஏன் என்னுடைய தேவைகள் படலை? ஏன் என் வாழ்க்கையில குறைவுகள் மாறலை என்று சொன்னால் நம்முடைய ஜெப வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே நம்முடைய ஜெபத்தை நாம் மாற்றிக்கொண்டா மாத்திரம்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக குடும்பங்களிலே கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றே தெரியாது. பிள்ளைகளுக்கு நேராகவே சொல்லுவாங்க, நீ பிறந்ததில் தான் எனக்கு என்ன வந்திருக்கு, குடும்பத்தில் தரித்திரம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கோடீஸ்வரராக இருந்தோம், நீ பிறந்த பிறகு தான் என்ன வந்துச்சு, குடும்பத்தில் வறுமை வந்து விட்டது, தரித்திரம் வந்து விட்டது, ஒன்றுமில்லாமல் ஆனோம் என்று அநேக குடும்பங்களிலே சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நாம நினைக்கலாம், என் வாழ்க்கை இப்படியே தான் முடிஞ்சு போவோம், நான் இப்படி துக்கத்தோடு தான் இருப்பேன். கிடையவே கிடையாது. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.